ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் 2 நாளைக்கு முன்னாடி பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் வெடிச்சிருச்சுங்க. சாப்பாடு ஃபுல்லாக வச்சுருந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 பயங்கரமான சத்தம், வெடி சத்தம் மாதிரி வெடிச்சு சாப்பாடெல்லாம் வெளியில் எல்லாமே வெளியே வந்து செவுரு டைல்ஸ் ஃபுல்லாகி ஃபேனில் எல்லாமே சீலிங்லாம் எல்லாமே ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சுங்க. எங்கள் மேலெல்லாம் ஆகிடுச்சு. என் மேலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக கொப்பளம் போட்டுருச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை ஓடி வந்து பார்க்க வர போய் அவர் மேலேயும் அடிச்சு அவருக்குமே அது மாதிரிலாம் ஆகிடுச்சுங்க. எப்பயுமே வந்து குக்கர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. மேலையெல்லாம் கருப்பாக அசிங்கமாகி அதை பார்க்குறக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிடுச்சுங்க. சரி, அந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி அந்த வேலைலாம் முடிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சமே செவத்தில் டைல்ஸில் எல்லாமே இருந்துச்சு. அந்த சாப்பாடெலாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு அசிங்கமாக அதெல்லாமே க்ளீன் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு. சரி, பசங்களை வச்சு அந்த வேலையை முடிக்கணும். சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். அந்த வேலை முடிக்கிறக்கே 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பட்டு என்ன லஞ்சு செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி லீவுங்கிறதுனால சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. சரி, தம்பியுமே பையனுமே விட்டு சிக்கன் வாங்கிட்டு சொல்லி அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே கட் பண்ணி செய்யறதுக்கு 1:30 மணி ஆகிடுச்சுங்க. அதுக்கு மேலே பட்டு தான் தாளிச்சு விட்டேன். பாருங்கள், ஒரு பட்டா வச்சு கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றி பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா பொண்ணு நேரமாக வதக்கிடலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் பாருங்கள், எப்பவுமே வந்து பிரியாணி ஒரு அசால்ட்டாக செய்வோம். இன்றைக்குமே வந்து லேட்டாக தான் செஞ்சேன். லேட்டாக செஞ்சாலும் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு சாப்பாடு. பாஸ்மதி ரைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குதுங்க. கலர்ஃபுல்லாக எதுவுமே நான் கலர் பவுடர் எதுவுமே போடவே இல்லை. அதுவே பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. லேட்டாக செஞ்சால் லேட்டஸ்ட்டாக அமைஞ்சின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எல்லாமே சூப்பராகவே இருக்குது. 2:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 2:50 3 மணி ஆகிடுச்சுங்க சாப்பாடு தம்பில் விடுறதுக்கே. அடுத்து நம்ம வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே போட்டுச்சிடலாம். சிக்கன் 65 சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு. சிக்கன் 65, தயிர் சட்னி எல்லாமே சூப்பராகவே அமைஞ்சிருச்சு. ஸ்வீட் எதனா செய்யலாம் பார்த்தா அதுக்குமே டைம் ஆகிடுச்சு. ஸ்வீட் எதுவும் செய்ய முடியல. கடைசி சிக்கன் 65 வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அந்த எண்ணெயில் வறுத்து போட்டோம்னா வாசனையாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்மே அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்கள், சாப்பாடு மாதிரி தம்மில் விட்டுட்டோம். தம்மில் விட்ட மாதிரி சாப்பாடு பார்க்குறதுமே சூப்பராகவே இருந்துச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. 3 மணி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன நினச்சி சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.